ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். புலம்பல் 5:21. அன்புக்குரியவர்களே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் என்று நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் உங்கள் மேல் மனமிறங்கி உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக புதிதாக்குவார். இந்த உலகத்தில் எண்ணற்ற உள்ளங்கள் ஆண்டவரே எங்களுடைய நாட்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று புலம்புகின்றன. அவர்கள் காலையில் இருந்து இரவு வரையிலும் பலவிதமான பிரச்சனைகளோடு தவிக்க வேண்டியதா இருக்கிறது. வியாதியில் வாட வேண்டியதா இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் பற்களை கடித்துக் கொண்டு நாட்களையும் நேரத்தையும் கஷ்டத்தோடு கடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்று கதறுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த ஜெபத்தை கண்ணீரோடு ஏறிடுங்கள். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கண்டிப்பாக பதில் தருவார். கோடை காலத்திற்கு பிறகு வசந்த காலம் வருவது போல உங்களுடைய வறண்ட நாட்களை தொடர்ந்து கர்த்தரின் ஆறுதலின் நாட்கள் துவங்க இருக்கின்றன என்பதை மறந்து போகாதீர்கள். உங்கள் வேதனைகளையும் துயரங்களையும் கர்த்தர் மாற்றுவார். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, விபத்தினால் மற்றும் வியாதியினால் தங்கள் அருமையானவர்களை இழந்து துக்கத்துடன் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க செய்ய, துக்கத்திலிருந்து விடுபட செய்து, சோர்வுகளை அகற்றி சஞ்சலம் நீங்க செய்து, ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி கரம் பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் நாட்களை புதியவைகளாக்கி உம்மிடத்தில் திருப்பிக் கொள்வதற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் வியாதிகளை பலவீனங்களை குணமாக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை முழுமையாக அறிந்திருக்கிற நீங்க எங்கள் தகப்பனாகவும் எங்களை ஆராய்ந்து அறிகிறவராகவும் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் வேதனைகளை நீக்கி மனக்குழப்பங்களையும் கலக்கங்களையும் பயங்களையும் விரக்தியையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக எங்கும் உள்ள உங்களை ஏற்றுக்கொள்ளாத உம்மை விட்டு பின்வாங்கி போன சத்தத்துக்கு செவிகொடுக்காத உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உம்மிடத்தில் திருப்பிக் கொள்வீராக. உலக எங்கும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக, தொலைக்காட்சி வானொலி மூலமாக நடைபெறும் ஊழியங்கள் வாயிலாக வசனம் விருத்தி அடையவும், மக்கள் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கவும், கீழ்ப்படியவும், மனம் திரும்பவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரது தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை உங்க விசேஷ ஞானத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக எங்கும் உள்ள மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், புகைப்பிடிக்கிறவர்கள், புகையிலை பழக்கமுடையவர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், பொய் பேசுகிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள், கடற்கொள்ளையர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், சிறுபிள்ளை திருமணம் செய்கிறவர்கள் மனம் திரும்ப தங்கள் தீய வழிகளிலிருந்து விடுதலை பெற தேவ கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிக நன்மையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களோடு நல்ல பிதாவே, ஆமென்.